மிஸ்டர் ஓல் ராவணன் சொல்லிட்டு நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம உயிர் இருக்கு, உயிரை காட்டுவாங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒயரிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவோட இன்ஜின். ஸோ ஜாவாவோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒயரிங் கிட் இங்கே வச்சிருக்கோம். ஜாவாவோட இன்ஜின்லாம் இங்கே இருக்குங்க. மாட்டிக்கிட்டா ஒருத்தர் அவர் காப்பாற்ற ஐயரு முட்டுல மாமி முத்தரமைய நீ காமி உன்னை காப்பாத்தணும் சாமி. டேங்க். இந்த டேங்க் வந்து மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 12,000 ரூபா பக்கம் போயிட்டு இருக்குது. காசு இல்லாதப்ப பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓனாக பண்ண ப்ராஜெக்ட்லாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அவுட்புட் வரப்போகுது. இங்கே இருந்துச்சு, இது ஃபுல்லாக டென்ட் எடுத்தாச்சு. அதே மாதிரி சைடு ஃப்ரேமு, அங்கே ஒரு ஃப்ரேமு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. தம்பி அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ வேற லெவல் வந்துருக்கு. இந்த இதெல்லாம் அடிக்க வேண்டியது இருக்கு. இங்கே இருக்கு, பார்க்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஓல் ராவணன் சொல்லிட்டு நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டோட ஓல்டு ஜாவாங்க இது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வச்சிருந்தாரு, அவர் யூஸ் பண்ணாலும் நம்மகிட்ட கொடுத்துட்டாரு நீங்கள் வச்சுக்க சொல்லி. ஸோ நாங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மேக்கப் பண்ண ஆரம்பித்தோம். நம்ம என்ன பண்ணலாம், சின்ன சின்ன பண்ணுறதுக்கு ஒரேடியாக முழுசாகவே பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொரு பிரிச்சிட்டோம். ஸோ வண்டியோட ஃப்ரேம் இங்கே இருக்குங்க. ஸோ இது இல்லாமல் ஃப்ரேம் அங்கே இருக்குங்க. ஸோ வண்டியோட பார்ட்ஸ் இங்கே இருக்குது, பாடி கிட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஏன் வந்து பாடி கிட்ஸ் இருக்குன்னா ஆக்சுவலாக வந்து நான் பெயிண்டிங்காக அந்த பாடி கிட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ண ஆரம்பித்தோம். உண்மையாலுமே சொன்னாலும் நம்ப மாட்டீங்க, 3 நாளாக பார்த்தீங்கன்னா தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து இதில் பெயிண்ட் அந்தளவுக்கு இருந்துச்சு. ஸோ டேங்க் ஆகட்டும், இந்த ஸ்டீல் மெட்டீரியல் ஆகட்டும், என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக பட்டி ஏற்றி இது பெயிண்ட் ஏகப்பட்டது இருக்குது. ஆல்மோஸ்ட் 60 சீரியஸ்னால் ஒரு 40 கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலான வண்டி என்னங்க எப்படி இருக்கும். ஸோ சேலஞ்செலாம் எப்படி இருக்கும். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. எந்த அளவுக்கு வருதுன்னா வரலாம். ஸோ வண்டியோட பாடி கிட்ஸ் இங்கே இருக்குது. வண்டியோட சீட்டுங்க, இது வண்டியோட சீட்டு. இதை பேக் பண்ணி வச்சுருக்க புதுசுனால வாங்க. உயிர் இருக்குது, உயிரை காட்டுவாங்க. நம்ம வண்டி உயிர் வச்சிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவோட இன்ஜின். ஸோ ஜாவாவோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒயரிங் கிட் இங்கே வச்சுருக்கோம். ஜாவாவோட இன்ஜின்லாம் இங்கே இருக்குங்க. மாட்டிக்கிட்டா ஒருத்தர் அவர் காப்பாற்ற ஐயரு முட்டுல மாமி முத்தரமைய நீ காமி உன்னை காப்பாத்தணும் சாமி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட இன்ஜின் இங்கே இருக்குங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் டிஸ்மேல் பண்ணியாச்சு. ஸோ இது 2 இது இருக்குது. ஸோ அமௌண்ட் இருந்தால் இன்ஜினையும் முழுசாக பிரித்து வேலை செஞ்சிடலாம், இல்லை அதுக்கு அப்படியே ஏற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம சுரேந்திரன் கொடுத்த டேங்க், ஜாவோட ஒரிஜினல் டேங்க். இந்த டேங்க் வந்து மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் 12,000 ரூபா பக்கம் போயிட்டு இருக்குது. காசு இல்லாதப்ப அண்ணனுக்கு தெரியாமல் வித்தரலாம். இதுக்கு மேலே வீடியோவில் பேசியிருந்தா தம்பி வந்து காண்டாயிருவோம். நம்ம என்ன பண்ணலாம், கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து ஒவ்வொரு ஒர்க்கை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இதாங்க நியூ ஹேர் ஸ்டைல். ஆக்சுவலாக வந்து சுருட்ட முடி, அதாவது சுருண்டு விட்டுருலான்னு இந்த தடவை பிளான் பண்ணி விட்டுருக்கு. இது மாதிரி அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில் ஹீரோ வருவான்ல, அந்த மாதிரின்னு சொல்லி தம்பி சொல்கிறான். அந்த மாதிரிலாம் இருக்காது, ஏதாவது திட்டாதீங்க. ஓகேங்க, நம்ம ஒவ்வொன்றா ப்ராசஸ் பண்ணலாம். நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிற விஷயத்தை ஒவ்வொன்றா உங்களுக்கு கேப்சர் பண்ணுறேன், பாருங்கள். தேங்க்யூ ஆல். இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு ரேட்டு குறைச்சி பண்ண வரோமோ அந்த அளவுக்கு ரேட்டு குறைச்சி பண்ண போகிறோம், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓனாக பண்ண ப்ராஜெக்ட்லாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் இதே மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணி நாங்களே பண்ண ப்ராஜெக்ட்டு. இதை நான் கடையில் கொடுத்தா பண்ணேன். இது வந்து நம்ம கடையில் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணி பண்ண விஷயம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த லோடிங்கில் வந்து இவன் இருக்கான். இவன் வந்து அடுத்த லோடிங்கில் வந்து நம்ம கேரளா டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சீட் வந்து ஃபுல் ஆல்ட்ரு பண்ணலாம் அப்படிங்கிற வகையில் இருக்கும். அண்ட் இதை முடிச்சதுக்கப்புறம் புல்லட்டுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஓல், அதாவது ராவணன் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவாக வேற அளவுக்கு பண்ண போகிறோம். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணலான்னு இருக்கோம். ஸோ கலரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவல் அவுட்புட் வரப்போகுது. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு விஷயமே ருசித்து வேறு லெவலில் பண்ண போகிறோம். ஸோ இதோட ஒவ்வொரு கிளிப்ஸு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், இது கலர் என்ன, இந்த வண்டியோட அவுட்புட் வேறு லெவலில் வரப்போகுது. இது எல்லாமே பயங்கரமாக இருக்க போகுது. அதே ஆசையோட உங்களுக்கும் இது ஆசை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கும் ஜாவா பிடிக்குன்னு சொல்லலாம், கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இது நாங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டியை வந்து லைட்டாக மேக்கப் பண்ணலான்னு பார்த்தோம். அதாவது வந்து பொண்ணு பிள்ளை வந்து அழகாக அலங்காரம் பண்ணலான்னு பார்த்தோம். மொத்தமாகவே வந்து பிரித்து வேலை செய்ய முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா நான் லைட்டாக வேலை செஞ்சு பார்த்துட்டு அங்கங்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒன்று இருந்தால் முழுசாக பழசாக இருக்கணும், இல்லைன்னா புதுசு மாதிரி இருக்கணும். எக்ஸாம்பிள் இந்த வண்டி பாருங்க, ஒன்று இருந்தால் ஃபுல்லாக பழசு மாதிரி தெரியணும், வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும். இல்லையா நம்மள மாதிரி வந்து ஃபுல் லுக்காக இருக்கணும். இந்த மாதிரி 2 ஒன்று இருக்கணும். ஸோ ஒரு சரி ஓகே நம்ம ஃபுல்லாக பிரித்து வேலை செஞ்சோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நடந்துகிட்ருக்கு, வாங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே ஒரு செட் ஆஃப் பேக்ஸ் இருக்குது. இங்கே என்ன போயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெயிண்ட் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா வந்து இது நம்ம ஓன் கலெக்ஷனுங்கிறனால வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து பிரித்து எடுத்துடலாம். ஏன்னா நம்ம லைஃப் ஃபுல்லாக லாங் ஃபுல்லாக வச்சுக்க போகிறோம். ஸோ வந்து ஒரு டைம் பண்ணாலுமே திருத்தமாக பண்ணிடலாம், ஒரு டைம் பண்ணாலுமே திருத்தமாக ஃபுல்லாக பண்ணிடலாங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் வந்து மிஷினை வச்சோம், கையில் வச்சும் ஃபுல்லாக பார்த்தா தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேங்க் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டேங்க்கில் நாங்கள் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டென்டிங் ஒர்க் ஏகப்பட்டது.
அவங்க எக்ஸாம்பிள் காட்டுவாங்க. இங்கே எல்லாம் ஃபுல்லாக ஒடுங்கி இருந்துச்சு, இது ஃபுல்லாக டென்ட் எடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே பெரிய ஒடுக்கு ஒன்று இருந்துச்சு, இங்கேயும் ஒரு ஒடுக்கு ஒன்று இருந்துச்சு. ஸோ இது அப்புறம் மேலே இங்கே இடத்துல ஒடுங்கி இருந்துச்சு. எல்லாம் ஒடுக்கெல்லாம் எடுத்து டேங்கை வந்து தெளிவாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் நைஸ் ஓட்டியாச்சு. இது அடுத்தது வந்து பெயிண்டிங் ப்ராசஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டில் தேய்க்கணும், கொஞ்சம் விஷயம்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேக் மார்க்காடும் மண்டவோடும் அங்கே இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு, டோட்டலாக வந்து ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சாச்சு. அடுத்து நிறையா அது பெயிண்டிங் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒவ்வொன்றா தேய்ச்சி ஒரு போய் காய வைக்கணும். பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க போகுதுங்க. நம்ம வந்து தம்பி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து க்ளீன் பண்ணாமல் வச்சு க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வரீங்களா டேங்க்கு, சைடு ஃப்ரேமு, அங்கே ஒரு ஃப்ரேமு, ஃப்ரண்ட் மார்க்காடு, பேக் மார்க்காடு, டூமு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சைடு வர பேனலுங்க, சீட்டுகளில் வர 2 பேனலு, அப்புறம் வந்து கேரி மேலே கேரி. ஸோ வந்து நம்ம கன்று வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தனால பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக துருப்பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓகே நம்ம க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ரெட் ஆசிஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பெயிண்டிங்கோட ஃபஸ்ட்டு கோட் வந்து ரெட் ஆசிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம், வாங்க பார்க்கலாம். ஸோ கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கம்ப்ரஸர் வந்து ஒர்க் ஆகுங்க. பையன் தொட்டாக்கத்தோடு சேர்த்து எடுத்து வரான். டேய் அழுத்தியில் அது அழுத்தியில் ஸ்மால் பூஜை. சரி வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து ஆரம்பிக்கிறோம் அந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து சின்ன ஒரு பூஜை பண்ணிட்டு பண்ணலான்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சுங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹேண்ட் கொடுத்து போகிறோம். கேமரா ஹேண்டில் பண்ணுறது யார் தெரியுமாங்க? செம்ம காமெடி வரைக்கும் காட்டுறேன். ஆயா சரி ஓகே, ஆயா காட்ட மாட்டேங்குது ஃபேஸு. ஃபஸ்ட் டைம் வந்து நான் ரெட் ஹேண்ட் கொண்டு வந்து போகிறோம். இதில் என்ன ஒரு ஹைலைட்னா வந்து நான் ஒரே வாட்டி தான் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். தம்பி இன்னும் பெருசாக கன் யூஸ் பண்ண பழக்கல. சரி என்னோட அவுட்புட் எப்படி வரும்னு எங்களுக்கே தெரியல. ஃபஸ்ட் டைம் அது ஜாவாவுக்கு அடிக்கிறோம் நாங்கள். ஆக்சுவலாக வந்து ஜாவா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அடிக்க முடியாதுங்க. ஏன்னா நார்மலாக பெயிண்ட்டே பார்த்தீங்கன்னா திணறுவாங்க ஜாவாவுக்கு. பட் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். இது எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல. ஸோ வந்து நம்ம ஊற்றியாச்சு, பார்க்கலாம். பேக் மார்க்கெட்லேருந்து தம்பி ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு, தம்பி அடிச்சுட்டு இருக்காது. ஸோ வேறு லெவல் வந்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த இதெல்லாம் அடிக்க வேண்டியது இருக்குது. ஒரு பாட் அடித்தாச்சுங்க. ஸோ அது அங்கே இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஓகே. நாங்கள் உங்களுக்கு அடித்து முடிச்சு ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். வேறு லெவல் இருக்கும்னு நம்பிக்கை இருக்குது, பார்க்கலாம்.